நாங்கள் சாப்பிடாடி நீங்கள் முழுக்கத்தையும் சாப்பிட்ருவீங்க. அது முந்தி அது நீங்கள் கூட அலங்கோமால இருந்திருக்கீங்க கூட அங்குஸ்தான் வாங்க நல்ல பார்த்து தான் வாங்கணும். சின்ன நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் அப்படி இருக்குதுன்னு பழம் இல்லாமல். அனைத்துறவர்களுக்கும் வணக்கம். நாங்கள் அன்றைக்கி கிளிநொச்சி போயிருந்தோம். கிளிநொச்சியில் போயிட்டு நாங்கள் வார வழியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கனவுரன் ரோட்டில் வச்சு இந்த ரம்புட்டான் மங்குஸ்தான் இது என்ன பழம்னு சொன்னால் இது வந்து சடுகுடு. இப்போ வந்து ரம்புட்டான் மங்குஸ்தான் சடுகுடு பழ சீசன். இப்போ கண்ட உடனே நான் வாங்கணும் நினைச்சு வாங்கி கொண்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் அப்படி இருக்குதுன்னு பழம் எல்லாம் வந்து. ரம்புட்டான் பழம் எத்தனாசு? ரம்புட்டான் பழம் வந்து 10 பழம் வந்து 200 ரூபாயா. அதோட இந்த மங்குஸ்தாம்பழம் என்ன விலை? 1 கிலோ 600 ரூபா. உங்களுக்கு 1 கிலோவுக்கு வாங்க கட்டுப்படி ஆகாது. அதால நான் வந்து 1/2 கிலோ பழம் தான் வாங்கி கொண்டு வந்தேன். நான் அதுலேயும் ஒரு பழம் சாப்பிட்டேன் விலைக்கு. மற்றது சடுகுடு வந்து 1/4 கிலோ பழம் 200 ரூபா. காணுமா உங்களுக்கு? இதெல்லாம் காணும். இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்க்கணும். ரம்புட்டானையும் சடுகுடுவேன். மங்குஸ்தான் ஏற்கனவே சாப்பிட்டேன். இப்போ இந்த 2 பழத்தையும் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படி இருக்குன்னு சரி. சரி சாப்பிடுங்க பாபு. சடுகுடுவை சாப்பிடுவாமே. இனிக்குதோ புளிக்குதோ? உள்ளுக்கு இப்படித்தானே இருக்கும் இந்த சடுகுடு. நல்லா இருக்கா? அந்த புளிப்பு மேலும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இது எங்க கனவரன் ரோட்டில் இங்கே வாங்கினீங்க? கொமசல் வாங்கி பக்கத்தில் இந்தியாவில் கொமசல் வாங்கிக்கும். ரம்புட்டான் சீசன் தானே. அப்போ எல்லா இடத்துலையுமே இந்த பழங்கள் வந்து விற்பனை ஆகிக்கொண்டே இருக்கு வாகனங்களில் வச்சு. நான் வாங்கினது கனவரன் ரோட்டில். ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இல்லை புதுப்பழம். இந்த மங்குஸ்தான் எல்லாம் பார்த்தா தெரியும். இந்த தண்டு உடியனும் வாடையில இல்லை புதுப்பழம். மங்குஸ்தான் வாங்க நல்ல பார்த்து தான் வாங்கணும். சின்ன முள்ளு காலுகளாகவும் இருக்கும். பார்த்தீங்களா அப்படி ரம்புட்டான் ரம்புட்டான் பழம் சாப்பிட்றதுல நிற்கிறீங்களே தவிர என்ன வீடியோ எடுக்க போடுறீங்க? இல்லை ரம்புட்டான் பழம் சாப்பிடுவேன். ஓஹோ இனிப்பு நல்லா இனிக்குது. எனக்கு தருவீங்களோ இல்லை இல்லையோ? அப்படி நல்லா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. நல்ல இனிப்பு. என்ன கொஞ்சம் மெலியும் இந்த பழம். இப்போதான் கொஞ்சம் சீசன் ஆரம்பம். இந்த 3 பழம் எனக்கு கொஞ்சம் நாளையால 10 பழம் 100 ரூபாய்க்கு விற்பிலாம். நான் 10 பழம் 200 ரூபாய்க்கு வாங்கினேன்னா நான் இதெல்லாம் சாப்பிட போகிறேன். வாங்க நான் மட்டும் சாப்பிட்றேன். இல்லை அங்கிட்டு தான் சாப்பிட போகிறேன். நான் மட்டும் தான் உங்களாத்தையும் சாப்பிட நினைக்கக்கூடாது. நாங்கள் சாப்பிடாடி நீங்கள் முழுக்கத்தையும் சாப்பிட்ருவீங்க. கொண்டு வந்த வேற கடையிலேயே ஒரு இது என்ன மங்குஸ்தான் பழம் ஒன்று சாப்பிட்டீங்க. இதெல்லாம் விலைக்கு வாங்கி கட்டுப்படி ஆகலாம். 600 ரூபாய்க்குறாங்க. ஆனால் எல்லா பழமும் இருக்குது. என்ன கிளிநொச்சியில் மரக்கறி எலும்போ கூட இருக்குது எல்லாம் சந்தையில் மேலே பார்த்தீங்களோ? சரி நீங்கள் கோயிலுக்கு தான் வாங்கலாம். ஏன்னா இங்கே வந்து இப்படி வாகனத்துல எல்லாம் விற்கிற உணவு கடையில் விற்பினா கொஞ்சம் விலையாக இருக்கும். 5 பழம் 100 ரூபாய்க்கும் விற்பினா. அதனால் நாங்கள் இப்படி போய் வாங்கினதை வாங்கலாம். நீங்கள் என்ன சாப்பிட்டு காட்ட போகிறீங்களோ? சாப்பிட்டீங்க நீ என்னத்தை சாப்பிட்டு காட்டுறது? எதனா நீ சாப்பிட்றதா நம்ம இல்லை. எல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்படியான பழங்கள்ண்டா சரியான விருப்பம். இப்போ நான் இன்னும் ஒரு இனிப்பு ஒன்று வாங்கினேன். நான் அதை என்ன இனிப்புன்னு சொல்லி நீங்களே வேறுங்க. இங்கே வேறுங்க. இதுதான் கருவா டோஃபி. மேலே எனக்கு நல்ல விருப்பம். அதான் நான் வேண்டினேன். முட்டாஸ் வந்து எல்லா கடையிலையும் கிடைக்காது. நான் கிளிநொச்சி போன நேரத்தில் அதில் ஒரு கடையில் வந்து இந்த கருவா முட்டாஸ் வந்து விற்று கொண்டு இருந்துச்சுன்னா அதுவும் பழைய காலத்து இது. ஆனால் ஒரு பை வந்து 200 ரூபாயா. அப்படிதான் வரும். விற்றது ஒரு டோஃபி. அது முந்தி அது நீங்கள் எவ்வளோ அலங்கோமால இருந்திருக்கீங்க போலக்கு. அது முந்தி 50. இப்போ வந்து 1 ரூபாய்க்கு கூடிய ஒரு டோஃபி தர மாட்டேன். நம்ம எல்லா டோஃபியும் 10 ரூபா கடைசி 5 ரூபா வேறு பண்ணி நினைக்கிறேன். நல்ல கருவா டோஃபி நல்லா இருக்கேன். பாப்பா எடுத்து காட்டுங்க அவங்க கையில். அப்படி கண்டு பார்ப்போம். நல்லா இருக்குன்னு சரியா இருக்காது. இந்த டோவி இந்த கருவா டோவி இது நிறைய பேருக்கு வந்து விருப்பமா இருக்கு. கூடுதலாக வெளிநாடுகள்லேருந்து வாராகலாம் இந்த கருவா டோஃபி, ஹல்லி முட்டாஸ், மற்றது என்ன மட்டும் இந்த புளுட்டோ டோஃபி எல்லாம் இருக்கு. எல்லாம் இருந்தது. நான் வாங்கல. இன்னொரு நாளைக்கு போய் அந்த கடையை வீடியோ எடுத்து போடுறேன். கடையே வீடியோ எடுத்து போட்டு விடுவோம். கிளிநொச்சி போறாக்கள் அங்கே வாங்கி சாப்பிடணும். சந்தைக்குள்ளே தான் இருக்கு. சந்தைக்கு முன்னுக்கு
கடையில் இந்த இனிப்பு நாங்கள் வாங்கினோம். பழைய காலத்து இனிப்புகள் எல்லாமே இருக்கு அந்த காலத்து. சோளம்பொரி, அரிசி பொரி, அது மற்றது இந்த என்னென்னு சொல்கிறது கடாபி அதெல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ எல்லாம் அந்த பழைய காலத்து டோவியல் இங்கே இல்லை. எல்லாருக்குமே விருப்பம் பண்ணபடியா இதில் ஒரு பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. ஓகே, நாங்கள் இன்னொரு வீடியோவில் முடிச்சு சந்திக்கணும். பாய். ஓகே, பாய்.